வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் கிறிஸ்துவில் மரித்த ஜோசப் ஜெயராஜ் 7வது ஆண்டு நினைவு திருப்பலியாக யாரும் நினையாத ஆண் மக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் தவ காலத்தில் 3வது வாரத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேராற்றல் நம்மை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தன் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவர் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி,
என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சிறுமி இன்னென்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகின்றேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்து, இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகின்றேன். அவனது தொல்நோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவரை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொல்நோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலியா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தம் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உம் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்போது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்போது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி, எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அரியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனம் மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. நம்மை
அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரேத்திற்கு வந்திருந்த பொழுது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சார்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவக்காலத்தின் 3வது வாரம் முக்கியமான சில நிகழ்வுகள் நமக்கு ஆழமாய் கொடுக்கப்படுகின்றன. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஏதோ இந்த உடல்தான் ஆலயம், இதற்குள் இருக்கிற உயிர்தான் முக்கியம், அது தூய்மைப்படுத்தப்படுவதற்காக அல்லது அந்த உயிர் மலர்ச்சி அடைவதற்காக, மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற முதிர்ச்சி நிலை, முதிர்ந்த நிலை, பண்பட்ட நிலை, இந்த உயிர் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த வெளியில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளும். ஆகவே விதை முக்கியம். அந்த பழம் அந்த விதையை காப்பாற்றுவதற்காக, அந்த விதையை பல இடங்களுக்கு எடுத்து செல்வதற்காக, அந்த விதை முளைத்து வளர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். எனவே பழம் முக்கியமல்ல, விதைதான் இயற்கையின் அடிப்படையிலே அடுத்த தலைமுறையை ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியம். அந்த விதை மண்ணுக்குள் போடப்படுகிற பொழுது முதலில் முளைத்து வருவது அந்த விதையை சுற்றி இருக்கிற பழத்தை உண்டு, அந்த ஈரத்தை உண்டு அந்த விதை முளைத்து வருகிறது. பிறகு ஏனைய காரியங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று என்று என்னென்ன இருக்கிறதோ இதையெல்லாம் பஞ்சபூதங்களை பெற்று வளர்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படி நமக்குள் இருக்கின்ற இந்த உயிர் தன்மை, உயிரினுடைய அந்த அடிப்படை அல்லது ஆன்மா என்று அதற்கு இன்னொரு பெயர் நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அந்த கடவுள் துகள், கடவுளோடமிருந்து பெறப்பட்ட அல்லது இந்த உலகத்தில் வருகிற எல்லா ஜீவரகசிகளுக்குள்ளும் இருக்கிற அந்த கடவுள் தன்மை மலர்வதற்காக, அது நிறைவடைவதற்காகத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டங்களும் இத்தனை விதமான செயல்பாட்டு முறைகளும் இருக்கின்றன என்பதை நேற்றைய வாசகம் ஞாயிற்றுக்கிழமை தெள்ளத் தெளிவாக எடுத்து சொன்னது. அப்படி இருக்கிற பொழுது இதற்கு சில தடைகள் வரும். எங்கிருந்து வரும் என்றால், முதல் தடை இன்றைக்கு திங்கட்கிழமை சொல்லப்படுவது, எந்த இறைவாக்கினரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த புறக்கணிக்கப்படுதல் என்பது, புறந்தள்ளப்படுதல் என்பது வெளியிலிருந்து என்பதல்ல. முதலில் நாம் சமாளிக்க வேண்டிய காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிற, நம்மோடு இருக்கிற. இது இறைவாக்கினருக்கு சொந்த ஊரில் மதிப்பில்லை என்பது மட்டுமல்ல,
இது சில இடங்களில் நடந்திருக்கிறது. ஒருவர் ரேடியோவிலே பேசுவார். அவர் குரலுக்கு என்று நிறைய ஆட்கள் உண்டு. காலை பொழுதில் அவ்வளவு இயல்பாக அப்படி இருக்கும். ஒரு முறை அவரை சந்தித்து பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர் வீடு அருகில் இருந்தது. வாருங்கள் ஃபாதர் என்று அவங்க வீட்டில் போனோம். டீ குடித்து கொண்டிருந்தார். அவர் ஒரு ஏனைய மதத்தை சார்ந்த ஒரு நபர். நான் அங்கேயோடு போயிருந்தேன். அந்த வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லா பேசி கொண்டிருந்தார்கள். இது புதிதாக இருக்கிறது என்று. அப்போது அவர் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். ஃபாதர், நீங்கள் என்னை பற்றி தெரியும், வந்திருக்கிறீங்க. எனக்கு நிறைய ஃபோன் வரும், மெசேஜ் வரும், என்னுடைய குரலை பாராட்டி இதெல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். என்னுடைய மனைவியிடம் அதை பற்றி கேளுங்கள் என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். அந்த அம்மா சொல்லிச்சு, அது இல்லைங்கய்யா, சும்மா இவர் ஒரு காசுக்கு உதவ மாட்டார், ஆனால் எல்லாரும் சும்மா இவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, என்னவோ தெரியல. அழகாய் சொல்லிவிட்டு அது நகர்ந்து விட்டது. வந்தது, டீயை கொடுத்தது, காஃபி சாப்பிட்டதும் நாங்கள் ஆட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எல்லா இடத்திலுமே இத்தகைய ஒரு முரண்பாடை மனிதர்கள் சந்திக்கிற பொழுது அந்த முரண்பாடை எப்படி புரிந்து கொள்வது? குறிப்பாக இந்த முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாமான் நலம் பெற்ற பகுதி, நாமான் நலம் பெற்ற பகுதி என்று நாம் சொல்லுகிறோம். இரண்டாவது, அந்த நாமான் நலம் பெற்ற பகுதி எல்லோருக்குமே தெரியும். அதில் இறைவாக்கினர் எலியா எவ்வாறு செயலாற்றினார், வல்லமையோடு அங்கே குணப்படுத்தி கொடுத்தார். கடைசியாக கடவுள் புகழப்பட்டார். ஆனால் இந்த வெளி நாமானாக இருக்கட்டும், அதில் சொல்லப்பட்ட அரசனாக இருக்கட்டும், அல்லது இறைவாக்கினராக இருக்கட்டும், கடவுள் புகழப்பட்டதாக இருக்கட்டும், ஆனால் இங்கே விதை யார்? அந்த அடிமை பெண். யோசித்து பாருங்க, அந்த பொண்ணு தான் இந்த நாமானுக்கே சொல்றா, யோ தொழுநோயை வச்சுக்கிட்டே நீ ஏன் இருக்கிற? அதுவும் அடிமையாய் கட்டாயமாய் கடத்தி கொண்டு போகப்பட்ட ஒரு பெண், கொள்ளையடிக்க போகிற பொழுது கடத்தி கொண்டு போகப்பட்ட ஒரு பெண். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அந்த பெண் தான் சொல்லுகிறாள். சொன்ன பிறகு பாருங்கள், இங்கே வருகிறார். வந்த பிறகு கோபப்பட்டு கொண்டு மீண்டும் திரும்பி போனார். அப்போது யார் அங்கே அதை தடுத்து நிறுத்தியது? வேலைக்காரர்கள். யோ, வேற எதையாவது கஷ்டமானதை சொன்னால் செய்ய மாட்டீங்களா? அவர் போய் குழின்னு சொன்னார். இது ஒரு கோமா, வாங்கல. அந்த அடிமை பெண்ணும் வேலைக்காரர்களும் இங்கே முக்கியம். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஒதுக்கப்படுகிற பொழுது, ஓரங்கட்டுக்கப்படுகிற பொழுது உன் விதைத்தன்மையிலிருந்து நீ மறந்து விடாதே. உன்னோடு இருப்பவர்கள், உன்னோடு நெருக்கமானவர்கள், உன்னோடு இருக்கின்ற அந்த சுற்றம் உன்னை தள்ளினால் கூட உன் நிலையிலிருந்து நீ மாறாதே. எனவே ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாம் அப்படி ஒரு நிலையில் இருந்தால் இந்த அடிமை பெண்ணையும் வேலைக்காரர்களையும் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் இருவரும் தன்னிலையிலேயே நன்மைத்தனம் செய்ததால் நாமா நலம் பெற்றான். எலியாவால் குணம் கொடுக்க முடிந்தது. இந்த கடவுளால் பேரும் புகழும் அடைய முடிந்தது. இந்த அரசன் சொன்னானே, இவன் சண்டை போடுவதற்காக சிரியா மன்னன் வழிதேடுகிறான் என்று ஒரு பெரும் சண்டை நிறுத்தப்பட்டது. அத்தனைக்கும் காரணம் இந்த இரண்டு துணுக்குகள், அதுதான் உயிர் துடிப்புகள். எனவே ஆழமான முறையில் தியானிப்போம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நடத்த நல்லுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம் எங்கள் பணிகளின் காணிக்கையாக இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாய் இதை மாற்றி தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவர்மான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், சிலுவை சுமந்து சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத்தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெட்டுதம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயிரம் தோணிச்சாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த ஜோசப் சேராஜ் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுத்திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்திருவிருந்தின் ஆற்றலுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதில் பங்கேற்பது எங்களை வலுப்படுத்துவது போல எங்கள் வாழ்வில் நிறைவையும் தருவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.